திடப்படுத்தல் பயிற்சி வகுப்பிலே பயிற்சி மேற்கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மற்றும் திருச்சபையின் சார்ந்த பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம ராயர் அவர்கள் 3வது வாரமாக இந்த பயிற்சி வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமாக இந்த சிறப்பான வகுப்பிலே நீங்கள் இணைந்து கவனமாக இதற்கான ஐயா அவர்கள் நடத்துகிற இந்த பாடத்தை கவனித்தீர்கள். மேலும் தொடர்ந்து கவனித்தீர்களானால் இதனுடைய பொருட்கள் பைபிளில் உள்ள முக்கியமான சில குறிப்புகளை அவர் தந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து இதை நீங்கள் பாருங்கள். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். தொடக்கமாக ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காய் கூடான கூடி ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே திடப்படுத்தல் பயிற்சி வகுப்பிலே வந்திருக்கும் அனைத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. குறிப்பாக எங்களது ஆயர் எடுக்கிற இந்த பயிற்சி வகுப்பிலே இந்த பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாய் இந்த பாடத்தை கவனித்து மேலும் ஆண்டவரே உமது அண்டையிலே மிக விரியில் அருகில் சேரத்தக்கதை அவர்களுக்கு தகுந்த ஞானத்தை தாரும். இந்த பார்க்கிற படிக்கிற இந்த வேதங்களை பற்றிய குறிப்புகளை அவர்கள் கரிப்பாக எடுத்துக்கொண்டு வருகிற காலங்களிலே விசேஷமாய் இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ் முதிர்ச்சி பெறும் நேரத்திலே அவர்கள் நல்ல ஞானத்துடனும் நல்ல பக்தியுடனும் நல்ல ஒரு பைபிள் வசனங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் அவர்களை மாற்ற நீ கிருபை தாரும் கர்த்தாவே. வாரம் தவறாமல் இந்த ஆசியை வகுப்புகளை நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறீர். ஆயர் மூலமாய் அதை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஞானத்துடனும் பலத்துடனும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மேலும் ஆண்டவரே மீண்டுமாய் எங்களை ஆலய ஆராதனைகள் தொடங்கும் பொழுது இந்த பயிற்சி வகுப்பிலும் தொடர்ந்து நடைபெற கிருபை கூற வேண்டுமாய் எல்லாம் வல்ல அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். Beloved confirmation students, I greet and wish you all in the name of our Lord and Savior Jesus Christ. திடப்படுத்தல் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். This is the third class we are attending. 3வது வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வகுப்பிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3வது வகுப்பிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து இதில் உற்சாகமாக பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். சர்ச்சு திறந்த பிறகு கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து யோசிக்காதீங்க. பெற்றோர் பிள்ளைகள் யாவருமே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த திடப்படுத்தல் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஐயப்பாடுகளை நீங்கள் நேராகவே கேட்டு அதற்குரிய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சப்போஸ் நீங்கள் கைபேசியில் தொடர்பு கொள்ள நேரத்தில் வேறு ஏதாவது காரியங்களில் நான் ஈடுபட்டிருந்தால் வீட்டிற்கு வந்த பிறகு அதை குறித்து நான் மீண்டுமாக உங்களோடு கூட நான் பேசுவேன். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அதற்குரிய விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடந்த 2 வாரங்களாக வாட் இஸ் பைபிள், திருமறை இல்லை பரிசுத்த வேதாகமம் என்றால் என்ன, அதில் இருக்கின்ற என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது, அது எப்படி அதை வகைப்படுத்தி இருக்கிறார்கள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இந்த பைபிள், அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். நீங்கள் அனைவரும் உற்சாகமாக பங்கு பெற்றீர்கள். 2-3 பேர் எனக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வகுப்பு எங்களுக்கு இதுவரை நடத்தினதில்லை, மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், எங்கள் பிள்ளைகளும் சந்தோஷப்படுகிறார்கள், தொடர்ந்து நாங்களும் பங்கு பெற விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். கேட்டபொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பழைய ஏற்பாடு நம்ம எடுத்துக்குவோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது இல்லையா? ஜெனிசிஸ் த ஃபர்ஸ்ட் புக் இன் த பைபிள். ஆதியாகமம் தான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் புத்தகம். அதில் 39 புக்ஸ் இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆதியாகமத்திலேருந்து மல்கியா ஜெனிசிஸ் டு மலாக்கி 39 புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்படி வரிசையாக இருக்குது. நம்ம ஒருவேளை இதை சந்தேகம் தான், இப்படி தான் வரிசையாக தான்
ஒன்று ஒன்றா எழுதுனாங்களா, இது எப்படி வந்து கம்பைல் பண்ணாங்க, ஆர் கேனனைசேஷன், இப்படி தான் வந்து நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரான்னு சொல்லி ஒரு நமக்கு சில ஐயப்பாடுகள் எழலாம். வேதாகமத்தில் பற்றி ஏதோ குறை சொல்லக்கூடாது, அதில் வந்து எந்த சந்தேகமும் நம்ம எழுப்பக்கூடாது, இப்படி சொல்கிற போதகர்மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பைபிள் சொன்னது தான், அதெல்லாம் மீறக்கூடாது, அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிலாம் வந்து ஒரு காலகட்டங்களில் போதகர்கள் சபை மக்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் போப்பாண்டவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ அதை எதிர்த்து தான் வந்து மார்ட்டின் லூதர் கேள்வி கேட்டு நம்ம புரொட்டஸ்டன்ட் திருச்சபையாக வெளியில் வந்தோம். சில போப் ஆண்டவர்கள் சில தவறான கொள்கைகளை திருச்சபையிலே புகுத்தி கொண்டிருந்தார்கள். அதை வந்து கண்டித்து அதை எதிர்த்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி மார்ட்டின் லூத்தர் அவருடைய தலைமையிலே தான் சீர்திருத்த திருச்சபையின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தலைமையில் நம்மளாம் வெளியில் வந்தோம் 16ஆம் நூற்றாண்டில். ஆக சில வந்து நம்ம பைபிளாக தான் பார்க்கணும், அதில் இருக்கிறது தான் சரி, அது வந்து நம்ம மாற்றக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில ஊழியர்கள், சில போதகர்கள், சில பிரசங்கியார்கள், இன்னும் சொல்ல போனால் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்மை அச்சுறுத்துகிறார்கள். வந்து கேள்வி எழுப்பலாம், கட்டாயம் நம்ம கேள்வி எழுப்பணும். ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நம்ம கட்டாயம் கேள்வி எழுப்ப வேண்டும். கேள்வி எழுப்பினாதான் அதற்குரிய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும், அதற்குரிய சரியான பதிலுரையும் நமக்கு கிடைக்கும், புரிந்து கொள்ளுதலும் சரியான வழிகளை நம்ம புரிந்து கொள்ளுவோம். சரி, இப்போது ஜெனிசிஸ் டு மலாக்கி, ஆதியாகமத்திலேருந்து மல்கியா அப்படியே வரிசையாக எழுதிட்டு வந்தாங்களான்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். நானும் ஒரு இதில் அப்படி தான் நினச்சேன். சரி, இப்போ இது எல்லாம் அப்படியே உட்காந்து பொறுமையாக எழுதியிருப்பாங்க. இல்லை நம்மள மாதிரி கம்யூனிகேஷன் மீடியா அந்த நாளில் கிடையாது இல்லையா. அப்போல்லாம் ஓரல் ட்ரெடிஷன்னா வாய்மொழி பாரம்பரியம். அப்போல்லாம் புக்கு கிடையாது, பேனா கிடையாது, இல்லை எழுத்தாணி எல்லாம் கிடையாது. திருவள்ளுவர் எழுத்தாணி வச்சு எழுதின மாதிரி எழுத்தாணியில் எதுவுமே கிடையாது. ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி பாரம்பரியம்தான். அவங்க சொன்னதை மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லுவாங்க. அதுதான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில், நீ உன் பிள்ளைகளுக்கு அதை கற்பித்து, நான் இன்றைக்கு உனக்கு கட்டளையிட்டிருந்த யாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பித்து. அப்படியே ட்ரெடிஷன், ஓல்ட் ட்ரெடிஷன், அப்பா பிள்ளைக்கு சொல்லுவார், அப்புறம் பையனுக்கு சொல்லுவான், அப்புறம் இப்படியே தலைமுறையாக இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அது நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு தான் பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் வந்து சாத்தியமா, இவங்களாம் எப்படி எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் யோசித்து ஒன்றாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள். தான் அடுத்த கிளாஸில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். உதாரணத்துக்கு 5 ஆகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், ஜெனிசிஸ், எக்ஸடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்டரானமி. இந்த 5 புக்ஸு நம்ம சபையார் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இதை மோசே தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், மோசே தான் எழுதி கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சொன்னது அப்படி தான், மோசே மூலமாக கடவுள் இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு. ரைட். அந்த ஒரு 8ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, மோசே தான் எழுதியிருப்பார் அப்படின்னு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில இலக்கிய நடைகள், ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்ற இலக்கிய நடைகள், மொழி அதில் கையாளுகின்ற லாங்குவேஜ், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ், அந்த லிட்ரரி ஸ்டைலு, இதெல்லாம் பார்த்து ஸோ டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு ஒரு அசம்ஷன், இல்லை வந்து ப்ரூஃப் பண்ணல, ஒரு அசம்ஷன், இதெல்லாம் வெவ்வேறு ஆள் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் ஒரு விவாதத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சில பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வாரம் நான் எனக்கு என்ன விளக்கம் சொல்கிறேன், ஒரு சில இடத்துல தேவன் அப்படின்னு வரும், இன்னும் ஒரு சில இடத்துல தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு வரும். இன்னும் சில இடத்துல வெறும் கர்த்தர்னே வரும். சரியா?
அதே மாதிரி இந்த ஐந்தாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மோசே தான் எழுதுறாருன்னு சொல்லிட்டு, இப்போ மோசேவுக்கு கடவுள் சொல்ல சொல்ல அவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நான் கடவுள் வந்து மோசேக்கு சொல்லும்போது மோசே இப்போ என்ன சொல்லிடணும், கர்த்தர் என்னை நோக்கி அப்படி தானே சொல்லணும். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் அப்போ மோசைனாக்கா வேற ஒருத்தர் யார் அது இல்லை இல்லையா. அப்போ கர்த்தர் என்கிட்ட பேசினானாக்கா கர்த்தர் என்னை நோக்கி இதெல்லாம் செய்ய என்றாலும் அப்புறம் ஆதியாகமத்திலேருந்து வந்துட்டு இருக்கணும் இல்லையா. ஒன்றுமே இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி. அப்போ ஒரு தேர்ட் பர்சன் ஆரைவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. இப்போது எங்கெங்கே தேவன் வருதோ அதெல்லாம் ஒரு ஆசிரியர் எழுதின மாதிரி. JEDP என்னக்கா எலோஹிம். இப்போ சொன்ன இல்லையா, இந்த பிரசங்கத்தில் சொன்ன எலோஹிம், இந்த தேவன் வர்ற இடத்துலலாம் அந்த வர்ற பகுதியெல்லாம் யார் எழுதினார்னாக்கா எலோஹிம் அப்படின்னு என்ற ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு டைட்டில், ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ற ஒரு ஆசிரியர் இதெல்லாம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் ஜே அப்படின்னு ஒரு ஆசிரியர், ஜெஹோவா ஜேன்னு ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. JE. அதே மாதிரி கர்த்தர் அப்படின்றதெல்லாம் ப்ரீஸ்ட்லி. இந்த கர்த்தர் எங்கெங்கே வருதோ அந்த பகுதியெல்லாம் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கலாம் அப்படி என்கின்ற ஒரு யூகம், ஒரு கருத்து இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கு. ஆக நம்முடைய விசுவாசம் மோசேவே இருக்கட்டும், மோசேவை எழுதினாவது இருக்கட்டும், குழம்பிடாதீங்க. நீங்கள் போய் திடீர்னு ஒன்று கிடக்க ஒன்று சொல்ல நம்ம பேரண்ட்ஸு அவங்க உங்களை முழுசாக புரிஞ்சிக்காத ஒரு சூழ்நிலையில். ஆக இதெல்லாம் ஒரு அசம்ஷன். மோசேவே எழுதியிருந்தாக்கா அப்போ கடைசியில் உபாகமம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் 24 தான் லாஸ்ட்டு. அங்கே மோசே இறந்து போகிறார். மோசே 120 வயதுள்ளவனாக மரித்தான். அதை மோசே எழுத முடியுமா? ஒருத்தர் செத்து போனதை நான் செத்து போனதை நானே எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்புறம் அப்போ மோசே எழுதினாருன்றதுக்கு என்ன சான்று? இப்படியெல்லாம் வேத பண்டிதர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஆக இதெல்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பி தான் இதே ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட பகுதி நேரடியாக யார் கொடுத்தா? கடவுள் மோசே கிட்ட கொடுத்தாரு. அதை என்ன பண்ணியிருக்கலாம்? மோசே எழுதியிருக்கலாம். அது மோசே எழுதினாருன்னாக்கா அது நம்ப தகுந்தது என்று சொல்லியிருக்கலாம். ஆக இப்படி அப்போ மோசேக்கே இப்போ இந்த உலகம் அந்த உண்டானத கதையெல்லாம் அப்போ மோசேக்கு முன்னால் யாரோ சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் தான் என்ன பண்ணியிருக்க முடியும்? இந்த ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி பாரம்பரியம், அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி, அவருக்கு பிள்ளைக்கு சொல்லி, அப்புறம் யாக்கோபு அவர் பிள்ளைக்கு சொல்லி, யோசேப்பு அவர் பிள்ளைக்கு சொல்லி, அப்புறம் கடைசியில் மோசேக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வம்சாவழியில் யாரோ சொல்லி மோசே எதுனா பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார் என்கின்ற ஒரு அசம்ஷன், ஒரு யூகம் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் சில விளக்கங்கள் இருக்கிறது. எஸ்ரையா யார் எழுதுனா, நெகேமியா யார் எழுதுனா, யோபு யார் எழுதுனா, இப்படிலாம் பல கருத்து பரிமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, இதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒழுங்கு ஆர்டர்னாக்கா ஒழுங்கு. போடுறது தெரியல.
அப்படியே இருக்கட்டும். குரோனாலஜிக்கலர். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஆதி ஆகமம் இதான் ஃபர்ஸ்ட் புக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த ஆர்டரை வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா, கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு. அதிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு. இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்குது. சரியா? இந்த அது ஒரு 200 வருஷம், இது ஒரு 200 வருஷம், 400 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்குது. 2 வந்து எக்ஸடஸ், அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. இந்த 400 வருஷம் இதை ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஆர்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட் 2nd century, அதுக்கு முன்னால் பைபிள் எப்படி ஆர்டர் இருந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுவீங்க. யோவேல் தான் ஃபர்ஸ்ட் புக்கு பைபிளில். அடுத்தது ஒசியா. இப்படி நம்ம பைபிள் இருந்தாக்கா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒசியா. அடுத்தது ஐசாயா. ஏசாயால கூட 39 அதிகாரம் தான் ஃபுல் ஏசாயா. ஃபர்ஸ்ட் புக்கு பைபிளில் ஃபர்ஸ்ட் புக்கு யோவேல், 2வது ஒசியா, 3வது ஐசாயா, 4 பாருங்க ஆமோஸ், எதை வச்சு இப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த காலம், தேர் லிவிங் பீரியட், அதை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் புக்கு இது செகண்ட் புக்கு அப்படின்னு சொல்லி முந்தி ஆர்டர் குரோனாலஜிக்கல் பழைய ஓல்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் இப்படி இருந்திருக்குது. இவர் வந்து 9th century கிமு பிஃபோர் கிரைஸ்ட். அடுத்தது இவர் பாருங்க ஒசியா 800ஆம் ஆண்டு கிமு. ஏசாயா 750ஆம் ஆண்டு. ஆமோஸ் 720. பிஃபோர் கிரைஸ்ட்லாம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆஃப்டர் கிரைஸ்ட்லாம் போக போக ஏறிக்கிட்டே போகும். சரியா? இது பிஃபோர் கிரைஸ்ட். இது ஆமோஸ். அப்புறம் மீகா, எழுநூத்தி 10. மீகா நாகும், சாரி, எழுநூறாம் ஆண்டு. இப்படிதான் வந்து உங்களுக்கு
பழைய குரோனாலஜிக்கல் பழைய பைபிள் நாகும் ஏத்திட்டனா. அடுத்தது யாரு? நீதிமொழிகள். பாருங்க, நீதிமொழிகள் எங்க வந்துருச்சு பாருங்க. Proverbs. அறுநூத்தி 80. அப்புறம் ஜெஃபனியா. ஜெஃபனியா 650. உபாகமம் அதுல கூட 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் தான். ஒன்னாம் அதிகாரம் வரதுக்கு முன்னாடி 5ஆம் அதிகாரத்தை தொகுத்துட்டாங்க பாருங்க. கிமு 640. அடுத்தது ஜாஷ்வா, யோசுவா. யோசுவா 630. நியாயாதிபதிகள் Judges 620 BC. Okay. நியாயாதிபதிகள் 1 சாமுவேல் 615. 2 சாமுவேல் 612. Second Samuel. Up. First Kings. 1 ராஜாக்கள் 610. அப்புறம் 2 ராஜாக்கள் 2 Kings 2 ராஜாக்கள் 607. அடுத்தது ஆபகுக். ஆபகுக் 605. BC. ஆபகுக். அடுத்தது உபாகமம். உபாகமம் டியூட்ரானமி. ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 1 to 4 அது முதல்ல வந்துருச்சு. இதனால வருது பாருங்க. உபாகமம் 1லேருந்து 4 அதிகாரம். கிமு 590 அதிகாரம்.
உபாகமம் 1 to 4, அப்புறம் 29 to 30 இந்த அதிகாரங்கள். இதுக்கப்புறம் ஜோப் கிமு 585 யோபு. ரூத் பின்னால் இருக்கிற புக்கெல்லாம் முன்னால் போகுது, முன்னால் புக்கெல்லாம் பின்னால் வருது. ரூத் கிமு 580. ஒபதியா 575. அப்புறம் எரேமியா 570. லேமெண்டேஷன் புலம்பல் lamentation 565. புலம்பல். அடுத்தது எசேக்கியல் same period. Lamentation ரெண்டும் same period. சரியா? எசேக்கியல் அப்புறம் ஏசாயா, திருப்பி ஏசாயா வருது. முதல்ல மொத்தம் 1 to 39 சாப்டர், இப்போ 40 to 55 சாப்டர்ஸ். ஐசாயா முதல்ல 1 to 39 சாப்டர்ஸ் எப்போ எழுதுனாங்க? 1 to 39 வந்து 750 எழுதியிருக்கிறாங்க. இப்போ 40லேருந்து 55 560, கிட்டத்தட்ட 200 வருஷம் 190 வருஷம் கழிச்சு தான் ரெண்டாவது பகுதியை ஏசாயா எழுதுறாரு. இப்போ பாருங்க எவ்வளோ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் ஒன்று இருக்கிறோம். முப்பத்தொன்பதாவது சாப்டர் 40வது சாப்டர், கிட்டத்தட்ட 200 வருஷம் டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். ஏசாயா அடுத்தது மறுபடியும் டியூட்ரானமி. முதல்ல கொஞ்சம் சாப்டர் பார்த்தோம், இப்போ கொஞ்சம் சாப்டர் பார்த்தோம். 27, 28, 31லேருந்து 34 அதிகாரம். இந்த கிமு போட்டோம்னா பிஃபோர் கிரைஸ்ட். சரியா? இங்கிலீஷ் கிமு போட்டோம்னாக்கா அது பிஃபோர் கிரைஸ்ட்னு அர்த்தம். பிசி 560, 570. இது வந்து 530 உபாகமம். திருப்பி ஏசாயா வருது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 56 to 66. ஐசாயா கிமு 520. 55 அதிகாரத்துக்கும் 56 அதிகாரத்துக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. 40 வருஷம் கழிச்சு எழுதுறாங்க. ஓகே,
ஏசாயா. இப்போதான் ஆதியாகமமே வருது. ஆதியாகமம், ஜெனிசிஸ். பாருங்க, பைபிளோட ஃபர்ஸ்ட் புக்கு எப்போ வருது பாருங்க. ஆதியாகமம் 450 வருஷம் தான் எழுதுறாங்க. அது $450. அடுத்தது யாத்ராகமம். எக்ஸோடஸ் கிமு 400. யாத்ராகமம், லேவியராகமம், லெவிட்டிகஸ், லெவிட்டிகஸ் 380. லெவிட்டிகஸ் 380. எஸ்தர் எண்ணாகமம் வரத்துக்குள்ள எஸ்தர் வந்துருச்சு. எஸ்தர் 360. இப்போ எண்ணாகமம், நம்பர்ஸ். நம்பர்ஸ் 350. ஆச்சா. எண்ணாகமம். சாரி, இடையில கொஞ்சம் விட்டுருக்கிறேன். உபாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம். ஆதியாகமம், சாரி, ஆதியாகமம். ஆதியாகமத்துக்கு முன்னால ஆமாம், ஆதியாகமத்துக்கு முன்னால் ஆதியாகமம் 25 போட்டேன்னா, ஆமாம் 25. ஆதியாகமத்துக்கு முன்னால் ஆகாய், ஹகாய், இதுவும் 520. ஏற்கனவே ஐசாயா 56 66, அதுவும் 520 பார்த்தோம். ஆகாய் இதுவும் 520. சரியா? அடுத்தது சகரியா, சகரியா 480. அடுத்தது மல்கியா, மலாக்கி, $460. இப்பதான் ஆதியாகமம். ஜெனசிஸ் 450. ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், யாத்ராகமம், $400. லெவிட்டிகஸ், லேவியராகமம், $380.
அடுத்தது 31 லேவியராகமம் முடிஞ்சிருச்சா? எஸ்தர். (360) 32 எண்ணாகமம். நம்பர்ஸ். 350 ரைட். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம். முன்னூற்றி 40 2 நாளாகமம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 320 இதை நீங்கள் பை ஹார்ட் பண்ணணும். அடுத்த கிளாஸில் கேட்பேன் நான். நீங்கள் மனப்படமாக சொல்லணும். நாளாகம் முடிஞ்சிருச்சா? 2 நாளாகமும் 3 நாளாகவும் 2 நாளாகமும் முடிஞ்சிருச்சு. ரைட். இப்போ எஸ்ரா அவர் 300. நெகேமியா அவரு 300. எஸ்ரா, நெகேமியா. பிரசங்கி எக்லீசியாஸ்டஸ். (270) பிரசங்கி. உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமோன். சாலமோனின் உன்னத பாட்டு கிமு 260. ஆச்சா? உன்னத பாட்டு. யோனா ஜோனா 200. தானியேல். இதான் கடைசியாக எழுதின புக்கு. டேனியல் 164. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய பழைய குரோனாலஜிக்கல் ஆர்டர். நான் அடுத்து நீங்கள் நேராக இங்கே வரும்போது உங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குறேன். இப்போது ஒரு இதை நம்ம இதில் விட்டுருக்குறோம். எதை விட்டுருக்குறோம்னாக்கா சங்கீதம் நம்ம எழுதலை. சங்கீதம் எழுதவில்லை. சாம்ஸ். இந்த சங்கீதம் வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்லாம் என்ன நமக்கு சொல்லிடுறாங்க, சங்கீதனாலே தாவீது எழுதினார், அப்படி தான் நம்ம பொதுவாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சங்கீதம் வெவ்வேறு மனிதர்களாலே வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்துனாக்கா யோவேல்லேருந்து யோவேல் பீரியட்லேருந்து 5th century. 5th centuryனாக்கா யார்? 450 400
ரைட், ஆதியாகமம் வரைக்கும், சாரி யாத்ராகமம் வரைக்கும், யாத்ராகமம் வரைக்கும். யாத்ராகமம் பீரியட். தட் மீன்ஸ் 9th செஞ்சுரியிலேருந்து 5th செஞ்சுரி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள், வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த சங்கீதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ நீங்கள் அங்கேருந்து போட்டிருக்கணும். யோவேலேருந்து அப்படியே வரிசையாக கோடு போட்டு இங்கே சங்கீதம் நீங்கள் அப்படி எழுதணும். இங்கே ஜோயலில் நீங்கள் தொடங்கி ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து தொடங்கி இங்கே யாத்ராகமம் 25, 26, 27, 28, 29, 29th புக்கு. 29th புக்குனாக்கா இதுதான் எக்ஸோடஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு சாம்சன் நீங்கள் எழுதிக்கணும். போட்டு 9th செஞ்சுரி to 5th செஞ்சுரி. சரியா? ஏன்னா 9th செஞ்சுரியில் தான் சாலமோன் வராரு. சாலமோன் முன்னாடி தாவீது. சாலமோன் வந்த பிறகு ஆட்சி 2ஆக பிரியுது. ரெகோபயாம் அவர் குரூப் போகிறாரு, எரோபயாம் அவர் தனியாக குரூப் போயிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னால், சரியா, அதுக்கு முன்னாலேருந்து 9th செஞ்சுரி எப்போது 910, 920, 930 இதெல்லாம் 9th செஞ்சுரி. சரியா? லேட் 9th செஞ்சுரி. இப்போ அங்கே இதெல்லாம் தாவீது இருக்கிறார். 922 தான் இது பிரியுது, நாடு 2ஆக பிரியுது. அப்போ அதுக்கு முன்னால் தாவீது, அப்புறம் ஏமான், ஏத்தான், கேராகின் புத்திரர், சாலமோன், அவங்க எழுதின சங்கீதங்கள்லாம் ஒரு தொகுப்பு. அப்போது 9th செஞ்சுரியிலேருந்து 5th செஞ்சுரி வரைக்கும் யாரை பண்ணியிருக்கிறாங்க? ஏன்னா யாத்ராகமம் எதில் வருது? யாத்ராகமம் உங்களுக்கு 400 வருது. 400னாக்கா அதுக்கு முன்னாடி 5th செஞ்சுரி வரைக்கும். இப்போ இங்கே தான் மோசே இருக்கிறார். எக்ஸோடஸில் மோசே இருக்கிறார். 90ஆம் சங்கீதம் மோசே எழுதுனது. அப்போ அந்த சங்கீதமும் சேர்ந்து வருதுனாக்கா அப்போ 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்தெந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவங்க பாடின சங்கீதத்தெல்லாம் ஒரு தொகுப்பாக சேர்த்து சங்கீதம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஓல்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரியா? ஓல்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் இதெல்லாம். யோவேலில் தொடங்கி தானியேலில் முடியுது. சரியா? அதான் பழைய வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய அட்டவணை. சரியா? இப்போ புதிய ஏற்பாடு பார்ப்போம். புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட், NT, புதிய ஏற்பாடு. இது எந்த புக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு, எந்த புக்கு செகண்ட் வந்துச்சு, அதை நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு ஃபஸ்ட்டு புக்கே கலாத்தியர் தான் முதல் புக்கு. கலேஷியன்ஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட் எப்படி பிஃபோர் கிரைஸ்ட் கிமுன்னு வந்துச்சோ இது வந்து கிபி, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின். தட் மீன் AD 48. புதிய ஏற்பாட்டில் முதல் எழுதின புக்கு கலாத்தியர். ஓகே. ரெண்டாவது வந்து 1 தெசலோனிக்கேயர். ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ். இது வந்து கிபி 51. சரியா? அடுத்தது 2 தெசலோனிக்கேயர். இது 52. அடுத்தது பாருங்க 1 கொரிந்தியர். இந்த மாதிரி நம்மளுக்கு நியூ டெஸ்டமெண்ட் இருந்தாக்கா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
மத்தேயு மார்க்கு வரிசையாக இல்லாமல் இப்படி ஒரு வரிசை இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் இது எப்போ எழுதுகிறாங்க? 53. எல்லாம் 1 இயர் கேப்பு. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸு, அதுக்கப்புறம் பிலிப்பியர், பிலிப்பியன்ஸ் எப்போ எழுதுகிறாங்க? 54. பிலிப்பியர். அடுத்தது பிலேமோன், பிலமோன், இவர் 55. பிலமோன். இப்போதான் 2 கொரிந்தியர். செகண்ட் கொரிந்தியன்ஸ் 56. அப்போ 1 கொரிந்தியரும் 2 கொரிந்தியருக்கு நடுவில் பவுலடியார் 2 நிருபங்களை எழுதிட்டார். பிலிப்பியருக்கு எழுதிட்டாரு, பிலமோனுக்கு எழுதிட்டார். ஓகே, 2 கொரிந்தியர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பாருங்க, கொலோசையர், கொலோசியன்ஸ், கொலோசையர் எப்போ எழுதினாரு? 62. கொலோசையர். கொலோசையர். இப்போ மார்க்கு, காஸ்பல், மார்க் வரார். மார்க் 65. அடுத்தது மார்க்கு. யாக்கோபு, மத்தேயுவை காணோம், அதுக்குள்ள யாக்கோபு வந்துடுறாரு. ஜேம்ஸ். ஏன் இப்படி பேர் மாற்றிக்கணும்? பழைய ஏற்பாட்டில் ஒரு யாக்கோபு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு யாக்கோபுக்கு ஜேக்கப்னு பேர், புதிய ஏற்பாட்டு யாக்கோபுக்கு ஜேம்ஸ்னு பேர். எனக்கு நல்லா விளங்கிக்கணும், சரியா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜேக்கப், இவர் நியூ டெஸ்டமெண்ட் ஜேக்கப், ஜேம்ஸ். கிபி யாக்கோபு 66. 11 யாக்கோபு முடிச்சிச்சா? இப்போ அப்போஸ்தல நடபடிகள். ஆக்ட்ஸ் கிபி 80. அதுக்கப்புறம் நிருபமே இல்லை. எவ்வளோ கேப் பாருங்க, 14 இயர்ஸ் கேப்பு. யாக்கோபு எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் அதை தொகுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் இது வரணும். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி மத்தேயு, மத்தேயு வரணும். மத்தேயு சேம் டைம் கிபி 80. அடுத்தது லூக்கா. அவரும் 80. இப்போதான் அப்போஸ்தலர். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 82. ஆச்சா? அப்போஸ்தலர்
இப்போ எபிரேயர், எபிரேயர், ஹீப்ரூஸ் கிபி 83. எபிரேயர், எபிரேயர். அடுத்தது எபேசியர், எஃபீஷியன்ஸ் கிபி 84. எஃபீஷியன்ஸ். இப்போ 1 பேதுரு, ஃபர்ஸ்ட் பீட்டர். ஒன்று பேதுரு எப்போ? கிபி 85. அடுத்தது யோவான், யோவான் நற்செய்தி நூல், காஸ்பல். யோவான் கிபி 90. யோவான் கிபி 90. 1 யோவான், இதெல்லாம் அப்படியே லைனாக வந்துடும். 1 யோவான், ஃபர்ஸ்ட் ஜான், இதெல்லாம் எபிசல், நிருபம். ஓகே. 1 யோவான், இதெல்லாம் 1 இயர் கேப். 2 யோவான் கிபி 92. அப்புறம் 3 யோவான், (93). 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். 18, 19, 20, 17. நம்பர் கரெக்டாக போட்டு வரணுங்கய்யா. இல்லை இது சொல்கிறேன். இல்லை பழைய ஏற்பாடு அப்படி தான். 10 மார்க்கு, 11 யாக்கோபு, 12 மத்தேயு, 13 லூக்கா, 14 அப்போஸ்தலர், 15 எபிரேயர், 16 எபேசியர். ஓ, எபேசியர் 16 போட்டேன். இது 17. ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. (21, 22). ரைட். 3 யோவான் சொல்லியாச்சு. 22 வெளிப்படுத்தின விசேஷம். ரெவலேஷன். ரெவலேஷன் 95 வெளிப்படுத்தின விசேஷம். 1 தீமோத்தேயு, ஃபர்ஸ்ட் தீமோத்தி, கிபி 100.
2 தீமோத்தி இதுவும் கிபி 100. ஓகே, ரெண்டு தீமோத்தேயும் தீத்து டைட்டஸ் இதுவும் கிபி 100. யூதா, ஜூட் இதுவும் கிபி 100. 27. 2 பேதுரு இதுதான் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம். சரியா? 2 பீட்டர்ஸ். 110. ரைட், இதெல்லாம் நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கணும். அடுத்து சர்ச் ஓப்பன் பண்ணும்போது உங்களை கேட்பேன். சரியா? இன்றைக்கி இதோட கிளாஸோட முடிப்போம். இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்டுடைய ஓல்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னென்னு பார்த்தோம். அது மாதிரி நியூ டெஸ்டமெண்ட்டுடைய ஓல்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற பைபிளுக்கும் முந்தி ஒரு காலத்தில் இந்த பைபிளுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ரைட், ஒரு ஜெபம் பண்ணலாமா? ரைட். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். திடப்படுத்தல் பிள்ளைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரை கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் மனதிலே பதிவு வைத்துக்கொள்ள போதுமான ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இது ஏதோ ஒரு வேத பொருட்டு என்று நினைக்காமல் இப்படித்தான் முந்தைய காலகட்டங்களிலே வேதத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பயிற்சி வகுப்புகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நேர அழுத்தாரும். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே இன்னும் புதிய புதிய விஷயங்களை திருமறையின் வழியாக நாங்கள் கற்று என்னுடைய விசுவாசத்தை மேலும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள நேரே கிருபை செய்திடும். உமக்கே துதி கனமை உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை அடிப்படை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் மீண்டும் சதா நாட்களும் நிலைத்திருப்பதாக, ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போ நம்ம 3 கிளாஸை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது யாராவது நீங்கள் பிடிஎஃபாக தயார் பண்ணி அதை எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி. அதற்குரிய உங்களுக்கு பரிசு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கான்ஃபர்மேஷனில் கலந்துக்கலாம் இருந்தாலும் சரி, கலந்துக்காதவங்களும் இருந்தாலும் சரி, இதை பார்க்குறவங்க ஒரு பிடிஎஃப் தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பரிசு அளிப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.